எத்தி காலையில சமைச்சிட்டேன். என்ன டீ சமைச்சா? சாம்பார் வச்சு வச்சிருக்கேன் டீ. தொட்டுக்கடை என்ன டீ? தொட்டுக்கடை எதுக்கு? அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். ஊறுகாய் இருக்கு, வச்சு சாப்பிடுங்க. ஆமா, அப்பளம் ஊறுகாய். சரி, பக்கத்து வீட்டுல முருங்கை மரம் இருக்குல்ல, அங்க போய் முருங்கையை பறிச்சுட்டு வந்து நல்ல இலையெல்லாம் உருவி வைங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பொரியல் பண்ணி தரேன், அதை வச்சு சாப்பிடுங்க. இப்ப போய் நான் பீடி சுத்த போறேன். ஆமா, பீடி பீடின்னு அதையே தூக்கி வச்சுக்க. என் மாவ வந்திருக்கா, உனக்கு இப்ப பீடி ரொம்ப முக்கியம். உங்க மாவ வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி தெருவுல படிச்சிடுறீங்களோ? வாடனண்டி, நாத்தனாருக்காக எல்லாத்தையும் தூக்கி எறியணும். அப்பதான் நீ ஒழுங்கான மதினியார், அதை ஞாபகம் வச்சுக்க. அப்படிலாம் எறிய முடியாது. செய்யும் தொழில் எனக்கு தெய்வம் மாதிரி. யாருக்காகவும் அதை தூக்கி போட முடியாது. ஓஹோ, அப்படி போட்ட கதை. போய் நல்ல வெட கோழியை அடிச்சு பிரியாணி பண்ணு போ. எம்மா, பிரியாணி மட்டும் வேண்டாம், கொஞ்சத்தை பொரிக்க சொல்லு, கொஞ்சத்தை குழம்பு மாதிரி வைக்க சொல்லு, மீதியே பிரியாணி பண்ண சொல்லு. காட்டியாட்டி கோழி அடிச்சு பிரியாணி பண்ணிட்டு என் மாவ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வை. பிறகு முட்டையை அவிச்சு வைக்கிறா. எத்தி, கோழி முட்டைக்காக விட்டுருக்கேன். நீ முட்டை குட்டியோ கொட்டை குட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது டி. இப்ப என் மவளுக்கு கோழி அடிச்சு நீ பிரியாணி செஞ்சு அவனை சொல்லிட்டேன். இல்ல, இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்க அம்மா தான்டா. ட்ரெஸ் எடுக்க போணுமா? அஸ்வி, நானே கடுப்புல இருக்கேன்டா. சந்தோஷப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு? அந்த பொண்ணுக்கு எனக்கும் நிச்சயமாண்டா. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க கூப்பிடுறாங்க அம்மா. என்னடா ஐசி யூசி சொல்லிட்டு இருக்க? எனக்கு அந்த பொண்ணையே பிடிக்கல. அவ கூட நிச்சயம் நடக்கிறது மட்டும் தான் இப்ப ஒரு கேடு. இதுல அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வேற அம்மா என்னைய கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அழக சுந்தரி கிளியோபட்ரா இருக்காளே, அவளும் ட்ரெஸ் எடுக்க வராளாம். அம்மா என்னை வா வான்னு கூப்பிடுறாங்க. அஸ்வின், நிச்சயம் நடக்க போகுது அஸ்வின். எனக்கு அந்த பொண்ணையே பிடிக்கல, நிச்சயம் சுத்தமா பிடிக்கல. அம்மா என்னடானா மிரட்டுறாங்க. இந்த வீட்லயே இருக்க முடியாது, சொத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேர்ல எழுதி வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒழுங்கா நான் சொல்றது கேளு, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்கடா. டேய், அம்மா சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு போய் கிணத்துல குதிக்க சொல்றியா? அதுக்கு கண்ணை மூடிட்டு போய் கடல்ல குதிக்க சொல்றியா? பாட்டி பாத்துப்பாங்கன்னா என்னால சும்மா இருக்க முடியாது அஸ்வின். எனக்கு போறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. அம்மா சொல்றாங்களா என்னங்கெல்லாம் கிளம்ப வேண்டியதா இருக்கு. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. இப்ப எனக்கு நிச்சயம் வேற போட போறாங்களா, அதுக்குதான் ட்ரெஸ் எடுக்க போறாங்க. நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருது அஸ்வின். எப்படிடா முடியும்? வாங்க பாட்டி. என்ன பாட்டி இதெல்லாம்? அம்மா என்ன பேசுறாங்க பாத்தீங்கல்ல? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா சொத்துல பங்கு தர மாட்டாங்களாம். அண்ணா பேருக்கு எழுதி வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ட்ரெஸ் எடுக்க வர முடியாதுன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. அம்மா ஏன் பாட்டி இப்படி நடந்துக்கிறாங்க? அப்போ அம்மாக்கு என் மேல பாசம் இல்லையா? அந்த பொண்ணு மேலயும் அவங்க அம்மா மேலயும் தான் பாசமா? இல்ல பாட்டி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதோட என் வாழ்க்கை நாசமா போயிரும். பாட்டி, எனக்கு ட்ரெஸ் எடுக்க வரவே பிடிக்கல பாட்டி. துணி கடைக்கு வந்து அவ முகத்தை பார்க்கவே இஷ்டம் இல்ல. அம்மாவை பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு. அங்க வந்து யார்கிட்டயும் கோபமா நடந்துக்க கூடாதான், எல்லார்கிட்டயும் சந்தோஷமா நடந்துக்கிடணுமா. எப்படி பாட்டி முடியும்? எப்படி பாட்டி? அப்படி பண்ணிட்டா மட்டும் அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? எப்படி பாட்டி முடியும்? அம்மா அந்த பொண்ணுக்காக என்னையவே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க.
பெத்த பையனை விட ஏதோ ஒரு பொண்ணு உங்களுக்கு முக்கியமா போச்சு. சீச்சி அப்படி இல்லையா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அவ சொல்லியா. ஆனா அவளுக்கு புரியல, அந்த பிள்ளை கேட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு. இத அவங்க கிட்ட போய் சொல்லுங்க பாட்டி. சொன்னா உன் ஆத்தக்காரி கேட்கணும்ல. நான் அவளை பெத்த மாதிரி இருக்க மாட்டாள், அவ என்னை பெத்த மாதிரி பேசுவா. அவட்டெல்லாம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி நம்ம செயல்ல இறங்குறது தான். நீ கவலைப்படாதப்பா, பாட்டி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டே எல்லாத்தையும். நிச்சயமே உனக்கு நடக்க போறதில்லை. இன்னைக்கே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கேன். பாட்டி நிஜமாவா பாட்டி? ஆமையா, நிச்சய புடவையை ஏதாவது ஒண்ணு நான் பண்ணியே. அத பார்த்துட்டு உங்க அம்மையே இந்த கல்யாணத்தை நிறுத்துவா. டேய், அட பாட்டியே சொல்றாங்களடா, என்ன கலவடா? கல்யாணம் நின்ற ஜாலியா இரு. ஆமையா பேரண்டி, நான் பாத்துக்கிட்டே, நீ கவலைப்படாத. யார் கூட பேச சொன்னாலும் பேசிக்க, யார் கூட நிக்க சொன்னாலும் நின்னுக்க. சிரிச்சுக்கிட்டே நில்லு, இந்த கல்யாணம் நின்னு போயிடும். தேங்க்ஸ் பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருக்கணும். எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திருங்க பாட்டி. ஐயோ பேரண்டி, நான் பாத்துக்கிட்டே, நீ கவலைப்படாம இரு. உனக்கு சேனி பிள்ளைக்கு அந்த கல்யாணம் நடக்க பாட்டி தான் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். உன் அண்ணன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வச்சேனோ அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா வரட்டு வாயா. பாட்டி இன்னைக்கு ஒரு வேலை பண்ணிடுறியே. தேங்க்ஸ் பாட்டி. சந்திரி, இப்படி ஒரு பாட்டி கிடைச்சிருக்கு, நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல. இதுக்கு மேல என்ன கவலை? ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு. ஏன் அந்த பிள்ளை பக்கத்துல வந்தாலும் ஜாலியா இருல. உன் கல்யாணம் நிக்க போகுது. எப்ப மூக்கி நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். ஆமா சாமி, நல்லா இருக்குல. ஆமா பே, சூப்பரா இருக்கு. அப்படியே கப்பல்ல போற மாதிரி இருக்கு பே. கப்பல்ல போயிருக்கியோ? இல்ல, எங்க அம்மா சொல்லுவா கப்பல்ல போன மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி தான் நானும் சொல்லியே. ரொம்ப நல்லா இருக்குல. ஆமா பே, நானும் இந்த மாதிரி கார்ல இது வரைக்கும் போனதே இல்ல. பஸ்ல போயிருக்கேன், மாட்டு வண்டியில போயிருக்கேன், ஆட்டோல போயிருக்கேன். வேற கார்ல எல்லாம் போனதே இல்ல பிள. நானும் தான் கார்ல எல்லாம் போனதே இல்ல. முதல் முறையா கார்ல ஏறி இருக்கு. ஜோப மூக்கி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா நீ தன தன இந்த மாதிரி கார்ல போவாள? நான் எங்கவே போக போறேன், வீட்ல தானே இருப்பேன். சரி, எங்கயாவது போனா நீ கார் எடுத்துட்டு தானே போவா? அது பக்கத்துல தான் நடந்தே வருவேன், தூரமா இருந்தா கார்ல போவேன். எவ ஊருக்கு வந்தாலும் நீ கார்ல தானே வருவா? ஆமா, எங்க அம்மா அப்படிதான் சொன்னாவே. ஜாலியா இருக்கும்ல. அடிக்கடி நீ கார்ல தான் வருவா போவா. என்னையெல்லாம் மறந்துட மாட்டியே. சாமி, ஏன் அப்படி சொல்லியா? நான் யாரையுமே மறக்க மாட்டேன். நீ எப்பவுமே எனக்கு இதே மாதிரி ஃப்ரெண்டு தான். எங்க அம்மையை பார்க்க நான் ஊருக்கு வந்தாலும் உடனே வந்து பார்ப்பேன். நிஜமாவா வந்து பாப்பியா? ஆமா பே, ஊருக்கு எப்பெல்லாம் வரேனோ அப்பெல்லாம் வந்து உன்னைய பார்ப்பேன். நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரிபா முக்கி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எவ அங்க பாரா, அழகா இருக்குல்ல. ஆமா சாமி, துணி கடைக்கு போற வழியிலே இவ்வளவு அழகா இருக்கு. நிறைய சூப்பர் சூப்பரான இடங்கள்லாம் வருது. எவ நீ வெளிநாட்டுக்குலாம் போவியோ? தெரியாது பே. என்ன முக்கி இப்படி சொல்றா? உங்க அத்தை கோடீஸ்வரர், உன் ஹஸ்பண்டும் கோடீஸ்வரர். அப்ப கண்டிப்பா வெளிநாட்டுக்குலாம் கூட்டிட்டு போவாங்களா? தெரியல. சரி, அதை விடு, உள்நாட்டுக்காவது டூருக்கு கூட்டிட்டு போவாங்களா? தெரியல பே. நீ இதுக்கு முன்னாடி டூருக்கு போயிருக்கியா இல்லையா? நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கன்னியாகுமரிக்கு டூருக்கு கூட்டிட்டு போனாவல்ல. எவ நான் கேக்குறது சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு. அங்கெல்லாம் போகல, நான் கன்னியாகுமரிக்கு தான் போயிருக்கேன். பிறகு குற்றாலத்துக்கு போயிருக்கேன். போவா, இதெல்லாம் எல்லாரும் போவா. இங்க பக்கத்துல வண்டி தானே இருக்கு. வெளியூருக்கு டூருக்கு போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ போயிருக்கியோ? நான் ஒரு தடவை ஊட்டிக்கு போயிருக்கேன். கோட்டை விடுமுறைக்கு கூட்டிட்டு போனாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்து தெரியுமா? அப்படியே அங்கெல்லாம் போனதே இல்ல. அப்போ உனக்கு கல்யாணம் முடிச்சிட்டா உங்க மாமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவா உன்னைய. நீ இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனது இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கியா, உலகத்தையும் உங்க மாமா சுத்தி காமிச்சிருவாவ. பிறகு நீ ஏரோப்ளைன்ல எல்லாம் போவா. என்னது ஏரோப்ளைன்ல எல்லாமா? அதெல்லாம் பயமா இருக்கும்ல. எவ மூக்கி, அதுவும் வண்டி மாதிரி தானே, ஜாலியா இருக்கும் பே. நீ அந்த மாதிரி எங்கயாவது போனா என்கிட்ட வந்து சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன் பே. சரி மூக்கி, என்ன துணி கட்ட வர எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ பக்கத்துல வந்துருச்சு மேடம். சரி நை. எவ மூக்கி, பக்கத்துல வந்துட்டோமா? உன் மாமாவை பார்க்க போறா. சாமி, நான் அழகா இருக்கேனா? உனக்கு என்ன பே, சூப்பரா இருக்கா. உன் மாமா யாருக்குன்னு உன் அழகை பார்த்து மயங்கி கிடக்காவ. இனி சொல்லவா வேணும்? ஆமா சாமி, குளிருதுல, வெளியே
இப்போ எதுக்காக நீங்க துணி கடைக்கு போனியே? நான் தான் நேத்தே சொன்னேல எனக்கு வேலை இருக்கு வர முடியாது நீ. சம்மந்தி அப்படின்னா எங்க காரை நாங்க அனுப்பி வைக்கோம். அதுல என் மருமகளை ஏறி வர சொல்லுங்க சம்மந்தி. இல்லனா நான் வீடு வரைக்கும் வந்து கூட்டிட்டு வந்துட்டுமா? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் மக வர முடியாது. பணத்தை போடுங்க, நானே எடுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீ. அவ்வளோ அவசரம்னா நீங்களே எடுத்துட்டு போங்க. இல்ல சம்மந்தி, என் மருமக வராம எங்களால ட்ரெஸ் செலக்ட் பண்ண முடியாது. அவ வந்தா தானே அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எடுக்க முடியும். அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க சம்மந்தி, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே கூட்டிட்டு வாங்க சம்மந்தி. அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க சம்மந்தி. யாருக்குன்னா பேசின கல்யாணம் முறைப்படி எதுவுமே நடக்காதனால தான் நின்னு போச்சு. இந்த கல்யாணத்துக்கு நீங்க இப்படி முட்டுக்கட்ட போடாதீங்க சம்மந்தி. பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைச்சதுன்னா கூட்டிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் இங்க காத்துட்டு இருக்கேன் சம்மந்தி. உடனே புறப்பட்டு வாங்க. போறேன், வைங்க. சரி சம்மந்தி, சரி வைக்கேன். பேதி எடுப்பா விட்ட நான் நேத்தே சொல்லிட்டேன் துணி கடைக்கு வா துணி எடுக்கணும்னு. இவன் என்னடானா வேலை இருக்குன்னு என்ன சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கா. எப்போ வீட்டுக்கு போனாலும் வீட்டுல தான் கிடக்கா. ஒரு வேலை வெட்டிக்கு போன மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் ஃப்ரீயா தான் இருக்கா. இதுல மூச்சுக்கு 300 தடவை சொல்லியது வேலை இருக்கு பிஸியா இருக்கேன்னு. பார்த்தா ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படிதான் வர வைக்கணும். வீட்டுல வச்சு போன் போட்டிருந்தா கூட இவ வந்திருக்க மாட்டா. முடியாது, நான் பிஸியா இருக்கேன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப எப்படி வர வச்ச மத்தியா? இந்த மாதிரிதான் இனி எல்லா விஷயத்திலயும் இவளை ஏன் பேச்சு கேட்க வைக்கணும். கல்யாணம் முடியட்டும், என் காலில் விழ வைக்க அவளை. மா என்னாச்சுமா? ஜெனி ஏன் இன்னும் வரல? எப்போ வருவாங்களா? அவ நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு, என்னால எதுவுமே கேட்கவும் முடியல. கார்த்தி, நான் இப்பதான் போன் போட்டேன். என்ன அவிய வீட்டுல தான் இருக்காவளா? என்னமா சொல்றீங்க? இன்னும் வீட்லயா இருக்காங்க? என்னமா கிளம்பல? அழகா வீட்டுக்கு போய் அவங்களையும் கூட்டிட்டே வந்திருக்கலாம். இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா? நம்ம வேணா காரை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போலாமா? வேண்டாப்பா, அவ மாமியாரே ஜெனியை கூட்டிட்டு வாரேன்னு சொல்லிட்டாவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாப்பா. அதுக்குள்ள உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாமா? வேண்டாமா. ஏன் கார்த்தி? அவிய வரதுக்கு நேரம் ஆகும். அதுக்கு பிறகு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். முதல்ல உனக்கு எடுத்துடலாமா? வேண்டாமா, ஜெனி வரட்டும். ஜெனியும் நானும் சேர்ந்து செலக்ட் பண்றோமே. ஓ அப்படியா, சரிப்பா. என் மருமக வந்த உடனே 2 பேரும் போய் பிடிச்ச ட்ரெஸ் எடுங்க. சரிம்மா. என் மகன் இவ்வளவு ஆசையோட இருக்கான். ஆனா அந்த ராணி பேச கூட கூடாதுங்க. பேதி எடுப்பா. இன்னைக்கு எப்படி 2 பேரும் பேசாம இருக்காவன்னு நானும் பாக்கேன். அவ ஜெனியை கூட்டிட்டு வந்த உடனே ஜெனி என் பிள்ளையும்